ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இப்போ நியூவாக நான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் பேக் கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு நான் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிலது வாங்கியிருந்தேன். மார்ச் மந்தில் எங்களோட வெட்டிங் டே வருது. அந்த நேரத்துக்கு தான் கரெக்டாக வாங்கணும் அப்படின்றது இல்லை. முன்னாடியே வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து எனக்கு அவைலபிளாக இருக்கிறப்பே நான் இந்த மாதிரி டீல் சேல்லாம் வரும்ல அதுலேயே வந்து பார்த்து வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நான் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அமேசானில் இப்போ வந்து கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் வந்து போயிட்டுருக்கு. ஜனவரி 13லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 19th வரைக்கும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 4 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து சேம் டே டெலிவரி அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளமே இல்லை. ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வைல்ட் கிராஃப்ட் பிராண்டில் வந்து ஒரு பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வரப்போ போகிறப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப அது நல்லாயிருக்கும். எனக்கு அந்த பேக் பார்க்குறப்பெல்லாம் வைல்ட் கிராஃப்டில் நம்மளும் ஒரு பேக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. சரி ஓகே, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேக் பேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மீடியம் தான், சின்ன சைஸில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டே டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அவுட்டிங் அப்படின்னா அதுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. எப்போவுமே வந்து இந்த ஸ்லிங் பேக் மாட்டிகிட்டே இருக்கிறதுனால ஒன் சைடாக வந்து ஷோல்டர் பெயின் வந்து வர ஆரம்பிக்குது. ஹேண்ட் பேக் வந்து கையிலே பிடிச்சிட்டு போகிற மாதிரி பேக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எங்கேயாவது நம்மளே வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் வச்சா அப்போ மறந்துடுறேன். ஹேண்ட் பேக் கையில் இருக்கிறதே எனக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்காக தான் மோஸ்ட்லி நான் ஸ்லிங் பேக் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சரி வந்து நீ பேக் பேக் வந்து கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வைல்ட் கிராஃப்ட் பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேக் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கினாவே பேக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேக்கே வெயிட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அதில் திங்ஸ்லாம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து சென்னைக்கு நாங்கள் ட்ரிப் போயிருந்தப்போ 2 பேக் பேக் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம். நான் ஒன்று பாப்பா ஒன்று, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்த பேக் நல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் பேக்கே கொஞ்சம் வெயிட். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்லாம் வச்சுன்னு கொஞ்சமாக ட்ரெஸ் வச்சுப்பே நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் இந்த டைம் நான் பேக் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மீடியம் சைஸில் எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விட சின்ன பேக்காக இருக்கணும். ஏன்னா ஒன் டேக்கு எங்கேயா வெளியில் அவுட்டிங்லாம் போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு இதில் வந்து நம்மளோட ட்ரெஸ்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ், மொபைல் அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் கன்வீனியன்ட்டாக இருந்தால் போதும். சிம்பிளாக இருக்கணும், எதுவுமே கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. சைடில் ஒரு சைடு வாட்டர் பாட்டில் வைக்கிற அந்த ஆப்ஷன் இருக்கணும். அது மட்டும் வந்து இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அது இந்த பேக் வந்து கண்ணில் பட்டது. ரொம்ப நாளாகவே வைல்ட் கிராஃப்ட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா சரி ஓகே இதை வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டேன். 960 ரூபீஸ்க்கு வந்து கிடச்சிது. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகுது. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காது. அதே மாதிரி லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறவங்களா இருக்கீங்கன்னா லேப்டாப் வைக்கிறதுக்கான அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து பேக்காக இருக்காது. நீங்கள் வந்து இப்போ காலேஜ் கோயர்ஸாக இருக்கீங்க, கம்மியான புக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இது ரொம்ப சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்கூல் பேக் மாதிரி டைப்பில் நீங்கள் யாராவது தேடுறீங்க அப்படின்னா இந்த அப்பர் கேஸ் பிராண்டில் இருக்க இந்த பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் மேலே வந்து குயிக் ஆக்சஸ் கம்பார்ட்மெண்ட் ஒரு குட்டியாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மெயின் கம்பார்ட்மெண்ட் ஃபுல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 2 இது வந்துடும். சைடில் வாட்டர் பாட்டில் பேக்கெட் வந்துடுது. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து டிஃபன் கம்பார்ட்மெண்ட்னு கொடுத்துருவாங்க. யூட்டிலிட்டி இப்போ வந்து ஸ்கூல் பேக்ஸ்லாம் ஒரு இதில் வந்து புக்ஸ் வச்சலாம், ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வச்சுக்கலாம். அந்த யூட்டிலிட்டி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ், பவுச் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா வந்து குயிக் ஆக்சஸ் பேக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் குழந்தைங்க நல்லா விரும்புவாங்க. 30 லிட்டர் கெப்பாசிட்டி. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd 4th வரைக்கும் கூட எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நிறைய புக்ஸ் கேரி பண்ணுறதுக்கு கூட இது வந்து வெயிட் நல்லா தாங்கும். நல்ல பேக் வந்து அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. நான் வாங்கினப்போ 999 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேறு கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னா நான் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்போ அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு விசிட் இப்போ அப்பர் கேஸ் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குலாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெரைட்டிஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ட்ராப் ஆகுதா, இப்போ லாஸ்ட் 30 டேஸில் எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 30 டேஸில் வந்து இன்றைக்கி வந்து இப்போ ப்ரைஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாக வர டைமில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து ஃபர்ஜடான் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேக் இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னை போயிருந்தப்போ எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா நல்லா பெரிய பேக்கு 45 லிட்டர் கெப்பாசிட்டி நினைக்கிறேன். இது வந்து 35 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பேக் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். வீகன் லெதர் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக செம்ம குவாலிட்டி. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பேக் வெயிட்டாக அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பேக் எனக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்க பேக்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறப்ப பேக்கை தூக்கிட்டு போகிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். நான் வாங்கினப்போ 999 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீல் டைமில்
₹249 ரெடியூஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் கூப்பனும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ₹30 வந்து டிஸ்கவுண்ட் இருக்க மாதிரி. ஸோ இந்த டைமில் வாங்கினா நல்லாவே இன்னுமே டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடாது, அது மட்டும் நான் மைண்டில் வச்சுட்டு தேடிருந்தேன். ஏன்னா இப்போலாம் நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்க பேக்கெல்லாம் நான் விரும்புறதே இல்லை. சிம்பிளாக ப்ளைனாக இருந்ததுன்னா போதும், அதுக்குள்ளேயே நம்ம விருப்பப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நிறைய கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே திணிச்சிட்டு எல்லாத்தையும் திறந்து தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் ப்ளைனாக சென்டராக இருக்க அந்த மெயின் கம்பார்ட்மெண்ட் மட்டும் போதும், அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருந்தேன். இந்த சீக்ரெட் ஒரு ஜிப் மாதிரி இருக்கணும், அது கூட இல்லை. ஸோ அது மட்டும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. டிசைனாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து கேம்பஸ் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் ஷூவும் ஸ்லிப்பரும் ஹஸ்பண்ட்காக வந்து வாங்கியிருந்தேன். அவங்களோட ஸ்லிப்பர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. வாக்கிங் ஷூ வந்து ரொம்ப நாள் நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தது தான். ஆனால் சென்னையில் அவங்களே வந்து வாங்கிட்டு ஒன்று வந்து அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இங்கே வந்தாங்கன்னா போனாங்கன்னா போட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சேன். சரி இது வந்து நம்ம வெட்டிங் டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஷூ வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி 9UK சைஸ் வந்து அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே பிராண்டெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் 2மே 9UK சைஸ் போட்டிருந்தேன். பட் எனக்கு ஷூ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸ்லிப்பர் வந்து 9UK சைஸ் வந்து பெருசாக இருந்தது. ஸோ ஒரு சில மாடலில் அதோடய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. ஸோ அதனால் ஸ்லிப்பர் வந்து இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு ட்ரை பண்ணலான்னு போட்டிருக்கேன். பார்க்கலாம், சின்ன சைஸ் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே. சின்னதாக எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட வித்து வந்து பத்தாமல் போயிடுது. அவங்களுக்கு கால் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ அது பத்தாமல் போயிடுது. அதனால் ஸ்லிப்பர் இல்லைனா நேரில் தான் கூட்டிகிட்டு போய் வாங்கணும். இல்லைனா பேட்டா பிராண்டில் எப்போவுமே 9UK கரெக்டாக இருக்கும். அந்த பிராண்டை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மார்ச் மந்த் தான் அப்படின்றனால டைம் இருக்குது, பொறுமையாக பார்த்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஷூ வந்து ப்ரைஸ் வந்து ₹949 வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நான் இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தப்போ கரண்ட்லி அன்அவைலபிள்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. அதே வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூ அண்ட் ரெட் காம்போவில் இருக்கிறது வந்து பார்த்தேன். அது வந்து $799. இந்த டீல் டைமில் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. பட் நாங்கள் எதிர்பார்த்த அதே சேம் ப்ளூ வந்து இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்றனால சரி ஓகே பரவாயில்ல மனசை தேர்த்திக்கிட்டேன். இல்லைன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கு 200 கிட்ட வந்து நம்மளுக்கு இந்த டீலில் வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்லிப்பர் வந்து நான் வாங்கினப்ப 594க்கு வாங்கியிருந்தேன். இப்போ 573க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அது நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன், பார்க்கலாம். ஆனால் ஷூ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. நீங்கள் டார்க் ப்ளூ அப்புறம் பிளாக் கலரில் பிளாக் அண்ட் க்ரே காம்போட வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கலரில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளூ அண்ட் ரெட் அப்புறம் ப்ளூ பிளாக் அண்ட் க்ரே அந்த 2 கலரும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 799. நீங்கள் சைஸ் மாற்றி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே ப்ளூ கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா ஓகே. அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து நான் இந்த வாட்டி இப்போ ரிவ்யூக்காக வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே கிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.